ஒன்றும் இல்லாததுக்கு என்ன இப்படியே ஆக்கிட்டீங்களா நீங்கள்? மஞ்சள்வள்ளிக்கானா கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க. நான் கொஞ்சம் நாள் மஞ்சள்வள்ளிக்கானா அவ்வளோ கேவலமாக இனப்பெரியா தெரியும் உங்களுக்கு. என்னண்டா அவங்க, நான் ஒன்றும் உத்தமன்னு சொல்லிக்கல. அவங்கள கூப்பிட்டு வந்து ரேப் கேஸ் கொடுக்க வச்சு 11 வருஷம் அலைஞ்சேன். கடைசியில் அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்குது. கான்பூரில் இந்தாப்பா கட்டுன்னு ஒரு புண்ணியவை அனுப்பிச்சி வச்சான். அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபா நஷ்டஈடு அந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு. எதுவுமே வரல, ஒரு மச்சனும் எனக்கு வரல. சொல்கிறேன், கெடுக்கிறதுக்கு என் பேர் மன்சூர்அலிகான்னா இவன் ஒரு என் இமேஜை வச்சு அவங்க அப்போவே அரெஸ்ட் பண்ணி அவங்கவுங்க. இன்னொன்று லேண்ட் கிராப்பிங்னு ஒன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எக்மோரில் ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐஜியா டிஐஜியா இருந்தார். இந்த பணம் நான் ஃபைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன். கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அப்போ இடம் வாங்கி போட்டேன். அதை விற்றதில் வந்த பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் கொடுத்ததில் நிறைய பேர் எனக்கு தரல. அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்க்க போனேன். என்னையே ஊற்று பார்த்துட்டு போனாங்க, வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் கோழி அமுக்கிற மாதிரி என்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் அமுத்தி கொண்டு போயிட்டாங்க. லேண்ட் கிராப் என்னன்னே சொல்லலை. கடைசி அது வேறு சர்வே நம்பர், நான் ஏன் ஆளுக வச்சுருக்கிறது வேறு சர்வே நம்பர். அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஜெயிலில் இருந்தேன். கடைசியில் தமிழ்நாடு கஜானிலேருந்து எனக்கு 10 லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிராப்பிங்லேருந்து வெளியானேன். ஆனால் பேர் போனது தான், அவமானப்படுத்துறது தான். அவங்க அந்த விமலன், ராதிகா அந்த டீமில் இப்போ எல்லாம் ஐஜி டிஐஜியா திண்டுக்கல் அங்கங்கே எங்கேயோ இருக்காங்க. என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பார்க்குறாங்க. பண்ணிட்டும் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க. ரோட்டில் போகிற வரவன்ட்டுலாம் அநியாயத்துக்கு பிடுங்குறாங்க, டார்கெட் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது. ரொம்ப அநியாயமாக இருக்குது. இப்போ துபாய் போனேன், 10-15 நாள் பார்த்தேன். ஒரு போலீஸை கூட பார்க்க முடியல. அது என்ன யூனிஃபார்ம்னு பார்க்க ஆசையாக இருக்குது. ஒரு ஆள் கூட இல்லை. ஆனால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது. இங்கே மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும். நான் இதுதாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க. நீ எஃப்ஐஆர் போடு நியாயமா இதை அவங்க பண்ணுறது போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அவங்க பேர் வரணும். நான் நீ என்ன பெரிய நடிகன்னா பெரிய ஆளான்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசணும்னு தெரியாதா? அவன் வந்தாங்க, அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க. அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், முன்னாடி நான் ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன், அந்த பணத்தை அவர் தரலை, தந்த உடனே வாங்கி கோவம் வருமா வராதா? ஏண்டா நான் உன்ட்ட பணம் கொடுத்தேன், அதை சொல்லுன்னு சத்தம் போட்டது அது மனித இயல்பு தானே. உடனே நியூஸில் மன்சூர்அலிகான் சினிமா வசனம் பேசினார். எனக்கு கொடுக்குற வசனத்தை எனக்கு பேச தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் பேசணும். இது நீங்கள் தான் சொல்லணும். பையன் வாழ்க்கை வீணாகுது. 2 பொண்ணு கல்யாணம் இருக்குது. அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க. நான் அவங்க வேலையை அவங்க கடமையை நல்லா செய்யட்டும். இது ஒரு 100க்கு ஃபோன் போட்டால் உடனே அந்த ஃபோன் போட்டவங்களுக்கு சார்பாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் போடுவீங்க, நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் போடுங்க. நான் தப்பு பண்ணால் என் மேலே போடுங்க. எவ்வளோ நாள் போடுவீங்க? ஏன்னா 40 வருஷமாக என்னை முன்னேற விடாமல், ஒரு படத்தில் நடிக்க விடாமல், என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டு மன்சூர்அலிகான்னா அவங்களுக்கு இலகாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். சார், அப்போ புகார் கொடுத்துருக்கும் போது நடவடிக்கை எடுக்கிறாங்களா சார்? அதுதான் நான் வழக்கமாக நடக்குது. இங்கே பாருங்கள், 5 வருஷமாக கேட்குறேன். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி R8 ஸ்டேஷனில் போடலை. கேட்டால் இது பண போக்குவரத்து, நாங்கள் தலையிட முடியாதுன்னு அங்கே சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஏன் போடுறாங்க? நான் அடிக்க போனான்னா அவன் கையில் ஏதாவது கம்பு இருந்துச்சா 6 பேரை கூட்டு அவன் ஒத்தையாக போகிறதுக்கே அவன் அது துக்ளக் உங்களுக்கே தெரியும். இந்த இதில் மாட்டினான், கஞ்சா 2 பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான். நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சி முதுகை பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். இப்போ தப்பே பண்ணாத ஒருத்த மேலே இப்படி பண்ணால் மனசு குமுறுமா இல்லையா? தவறு இல்லை. இதே தானே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஏற்று கூட பேச மாட்டான். அவனுக்கு பேசவே தெரியாது. அம்மா டைப்பு சொல்லுங்க.
இது புரியல ஏங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் அவன் ஒரு வேலையே செஞ்சதில்லை. நான் அனுப்பிச்சி விட்றதுக்கு என்ன கூலிப்படையா? நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப நாள் ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுற்றிட்டு இருக்கியாடா இத்தனை பேர். அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அது போகிறானே ஃபோன் வந்துச்சு, அப்பா நான் போய் கேட்க போகிறேன்னு. கட் பண்ணால் இவ்வளோ செய்திகள் வருது. நான் என்ன பண்ணுறது? எது போடட்டும், போட்டது தப்பு. அதை முதல்ல காசு பண்ணுங்கள், தூக்கி போடுங்க. ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு, அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில்? போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போகலாமா? இது தவறு இல்லை. கேட்டால் அடிஷ்னல் போட சொன்னாருங்கிறாங்க. அடிஷ்னல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூமில் பார்க்காம எப்படி போட சொல்லுவார்? யார் பக்கம் நியாயம் இருக்குது? ஒரு 100க்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படி தானே அஜித்குமார்னு ஒருத்தனை அடிச்சு கொண்டீங்க. என்னங்க இது? போலீஸ் கேட்கணும்லங்க. சிசிடிவி கேட்டங்க. அங்கே உள்ளவங்களே சொன்னாங்க. போலீஸ் வந்த பிறகு தான் அந்த ஆள் இந்த கடன் வாங்கினவே வீட்டை விட்டு பூட்டை திறந்துக்கிட்டு கீழே வர்றான். எங்கே பேசியிருக்க முடியும்? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நான் என் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனால் தப்பு இல்லாமல் அவன் மேலே இது சொன்னால் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு அப்பனை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவனுக்கு கல்யாணம் இருக்குது, தங்களுக்கு கல்யாணம் இருக்குது. உங்களுக்கு சொன்னல, ஆபாசமாக பேசினான். அவன் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். விஸ்காம் படிச்சுவேன். அவன் பேச சத்தம் அவனுக்கே கேட்காது. அவ்வளோ அமைதியாக பேசுவான். மரியாதை செஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வணக்கம் போடுறேன். இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியல. வெளியில் போய் நின்றுட்டு ஐயா என் பையனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க ஐயோ அப்படின்னு கெஞ்சணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல. நான் எப்போவுமே பையனுக்கு வக்காலத்து வாங்குறவன் இல்லை, யாராக இருந்தாலும் சரி.